வணக்கம் என் அன்பான நேயர்களே. எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியது ஒரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள். வணக்கம் என் அன்பான நேயர்களே. எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியது ஒரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும், சொத்துக்களையும், சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன? உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன? இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சொல்லப்போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே 7.5 சனியின் பிடியில் சிக்கி மூச்சுவிடக்கூட நேரமில்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி என்பதையே மறந்துவிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சரி, பிறக்கப் போகும் இந்த 2026ஆம் ஆண்டு கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை எவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சொல்லப்போனால் கடந்த சில ஆண்டுகளாகவே 7.5 சனியின் பிடியில் சிக்கி மூச்சுவிடக்கூட நேரமில்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதி என்பதையே மறந்துவிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சரி, பிறக்கப் போகும் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது, உங்கள் வாழ்க்கை பாதையை இது எவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். மீன ராசிக்காரர்களான நீங்கள் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள். பூ போன்ற மென்மையான மனது கொண்ட நீங்கள் எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும் அதை மனதிற்குள்ளேயே மறைத்து கொண்டு வெளியே புன்னகையை மட்டுமே காட்டக்கூடியவர்கள். எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்தே தீர வேண்டும் என்கிற லட்சியத்திற்காக எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாங்கி போராடும் குணம் கொண்டவர்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள். உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக வெட்டு 1 துண்டு 2 என சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்திற்கு அழைத்துச் சென்றால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக பொய் பேச மாட்டீர்கள். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் ஒரு நேர்மையான மனிதராக உறுதியாக நிற்பீர்கள். இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பல மறைமுக எதிரிகளையும் தேடிக் கொடுத்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் கைதேர்ந்தவர்கள். எப்பேற்பட்ட மனவேதனையாக இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் புன்னகையோடு வலம் வருவீர்கள். இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மீன ராசியா, இவர்களுக்கு என்னப்பா நிதானமான வாழ்க்கை, எப்போதும் அமைதியாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியம். உங்க கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. நீங்கள் பல உதவிகள் செய்த நபர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் ஏதோ தட்டுத்தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும் போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள். அந்த தேவை முடிந்ததும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்துவிட்டு போவார்கள். மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்கள் இடமே ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களிலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே கிடைத்திருக்கும். இந்த 7.5 சனியின் மூலமாக பல இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். சொந்த பந்தங்களை இழந்தீர்கள், கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை இழந்தீர்கள்,
ஏன் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருப்பீர்கள். ஒரு கட்டத்துல நான் மட்டும்தான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனா, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்றிருப்பீர்கள். இறைவனிடம் அழுது புலம்பி இதற்கு மேல் என்னால் வாழவே முடியாது என்று கதறிய நாட்களும் உண்டு. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா யோக காலம் மலரப்போகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழப்போகும் சனிப்பெயர்ச்சி. இதுவரை உங்கள் ராசிக்கு விரயச் சனியாக 12ஆம் இடத்தில் இருந்து உங்களை வதைத்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக வருகிறார். சாதாரணமாக ஜென்ம சனி என்றால் பயப்படுவார்கள். ஆனால் மீன ராசிக்கு சனி பகவான் சுபத்துவமாக மாறுவதால் அவர் உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் பாடங்களை கற்றுக் கொடுத்து முன்னேற்றுவார். குறிப்பாக மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நிகழப்போகும் வீரபத்திர ராஜயோகம் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணையும் இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பாராத பல நற்காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதனுடன் சனியின் வக்கிர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமையப் போகிறது. இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த சனியின் எதிர்மறை தாக்கம் இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக குறையத் தொடங்கும். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி இந்த மார்ச் மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. வேலையை பொறுத்தவரை இதுவரைக்கும் நீங்கள் தகுதிக்கு குறைவான சம்பளத்திற்கு பிடிக்காத வேலையை செய்த நிலை மாறும். நீங்கள் பட்டப்படிப்பு முடித்திருந்தும் வெறும் 10,000 15,000 சம்பளத்திற்காக கஷ்டப்பட்ட காலம் முடியப் போகிறது. மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த சிவில் மற்றும் கிரிமினல் கோர்ட் வழக்குகள் வரும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாகவே அமையும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமண தடையால் வருந்திய மீன ராசி இளைஞர்களுக்கு வரும் 6 மாதங்களுக்குள் நல்ல வரன் அமைந்து சுப நிகழ்ச்சி நடக்கும். குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகளை மறக்கச் செய்யும் வகையில் ஒரு நல்ல மறு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் நிச்சயமாக உண்டு. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கிய மீனராசி நேயர்களுக்கு வரும் முதல் 6 மாதங்களுக்குள் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து நல்ல செய்தி தேடி வரும். ராகு கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். என்ன நோய் என்றே தெரியாமல் மருத்துவமனைக்கு அலைந்த காலம் முடிந்து சேமிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவைப் போல பெறப்போகும் இந்த 2026 மீனராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். உங்களை எதிர்க்கும் நபர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் இனி அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர அவர்கள் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பது இறைவனின் முடிவாக இருக்கப் போகிறது. உங்களை அழிக்க நினைக்கும் நபர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். எனவே மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். புதிய நண்பர்களின் உதவி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும். மொத்தத்திலே உங்கள் தலையெழுத்து மாறப்போகும் ஆண்டாக இது இருக்கும். இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவதும் மகா நன்மைகளை தரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது ஊனமுற்றோர்களுக்கு மதிய வேளையில் எள் கலந்த உணவு அல்லது கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது உங்கள் சனியின் தாக்கத்தை குறைத்து இந்த 2026ஆம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம்.